1000 நாளில் 10 லட்சம் சம்பாதிக்க போகிறோம். சம்பாரித்து கடனேல அது ஒரு வீட்டை கட்ட போகிறோம். இன்றைக்கி டே 48. ஸோ 48ல் ரொம்ப ஹாப்பியான நியூஸு. சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இவ்வளோ நாளா. ஸோ சர்ப்ரைஸ் தாங்க அது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். அதையும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல போகிறோம். மொத்தம் 2 விஷயம் இதில் சொல்ல போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெனான் 20 சேலுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்றுட்டோம். என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நான் விற்றதே கிடையாது. இது வரையுமே சொல்கிறேன். என்னோடய புக்காக இருக்கட்டும், என்னோடய மொபைல் பழைய மொபைலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேமிக்கணும் தான் பார்ப்பேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா விற்றதில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கேமரா அதை வாங்கணும் இந்த சேனலுக்காக. ஸோ அப்படின்றப்போ நம்ம அதை ஒன்று இழக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நகையை அடகு வச்சுருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. பட் கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகிடுச்சு. பட் என் நகை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருந்தது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கவே முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய கடையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிட்டோம். என்னடா கடையை சேல் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போதைக்கு நம்ம அந்த கடைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணியாச்சு. அந்த அமௌண்ட்லேருந்து தான் நம்மளுடைய நகையை வந்து பார்த்திங்கன்னா மூட்டுட்டோம். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பட் கடையை விற்றதில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. பட் அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நகையை மூட்டங்க ஒரு வழியா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிலேருந்து எடுத்த அமௌண்ட் கிடையாது. இந்த அமௌண்ட்டு சரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கடன் அடைச்சோம் இல்லையா 5500 ரூபா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காக வந்து கடையை விற்று. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வீட்டெலாம் வந்தோன்னா செலவு பண்ணோம் இல்லையா, அந்த செலவு அமௌண்ட்டு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடை காசுலேருந்து தான் எடுத்து நான் பண்ணுறேன். நம்மளுடைய சேலஞ்ச் அமௌண்ட்லேருந்து இது வரையும் 1 ரூபா கூட எடுத்து பண்ணவே கிடையாது. அது எதுனா சென்னையில் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோமோ, என்னென்னலாம் செலவாகுதோ அது மட்டும்தான், சென்னையில் இருக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் அந்த செலவுக்கு. நம்ம வீட்டுக்கு வர செலவு, வீட்டில் வந்து பசங்க கூட ஜாலியாக இருக்கிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடை காசுலேருந்து தான் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா பேக்கப் அமௌண்ட் இருக்கிறதுனால. ஓகேங்களா? நம்ம சென்னையில் பைக் மெடிசன், நம்மளுடைய சென்னைக்கு நம்ம சென்னையில் இருக்குள்ளே என்னென்னலாம் செலவாகுதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கில் வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிப்பேன். ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆக வேணாம். எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போயிட்டுருக்குது. சர்வீஸ் மட்டும் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீடேக் எடுக்கிறோம் நம்மளுடைய சேலஞ்சை. இது சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்கப்புறம் செய்க தான் கைஸ். பாய்.